ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 30 days ஆஃப் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வந்து டே 18ஓட பார்ட் 2 வீடியோ தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து 9th டிசைனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? 9th டிசைன் எப்படின்னா, இந்த பிளேஸில் ஒரு லைனை போடுங்க. லைன் போட்டுட்டு இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லீஃப் கொடுக்க போகிறோம். ஓகே, அதே மாதிரி இங்கேருந்து இப்படி ஓகே. இது நம்ம போட்டுட்டு பேலன்ஸ் இருக்க இடத்த வந்து ஃபில் பண்ணிடணும். இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குல்ல, இந்த இடத்த வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே ஒரு லைன் போட்டுட்டு ஹம்ஸ் போடுவோம். ஹம்ஸை போட்டுட்டு அதுக்கு கீழேயும் நம்ம ஃபர்ஸ்ட் இதில் போட்டோம் தெரியுமா கிரிட்ஸு, அந்த கிரிட்ஸை தான் நம்ம இங்கே போட போகிறோம். இங்கேருந்து இப்படி எடுங்க. போட்டுட்டு இங்கேருந்து இங்கே ஓகே. இப்படி நம்ம போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம டாட் வைக்க போகிறோம். எல்லாத்துக்குள்ளேயுமே டாட் வைங்க. இப்போ நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுறதில் நீங்கள் பண்ணக்கூடிய கிரேட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த டாட்ஸ் வைக்கிறது தான். பெரிய பெரிய கஷ்டமான டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் சூப்பராக போடுறீங்க, ஆனால் வந்து இந்த சின்னதாட்டு ஒரு டாட் வைக்கிறதுல தான் நீங்கள் வந்து ரொம்பவே மிஸ்டேக் பண்ணுறீங்க. அந்த மிஸ்டேக்கை வந்து பண்ணாதீங்க. எவ்வளோ கேர்ஃபுல்லாக போட முடியுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்து இந்த டாட்ஸை போடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதுக்கு கீழே போட்டுட்டோம். கீழே ஹம்ஸ் போட்டு கீழேயும் இப்படி டாட் வச்சு விட்டுருங்க. இனி நம்ம இந்த மேலே உள்ள கேப்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த கேப்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணால் இந்த வந்து டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். இனி நெக்ஸ்ட் டிசைன் வந்து ஒரு லைன் போட்டு இந்த ஸ்பேஸில் வந்து என்னதான் ஒரு பூ டிசைன் கொடுக்கலாம். கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, மீதி இருக்க கேப்பை வந்து ஃபில் பண்ணிடணும். அடுத்தது அதுக்கு கீழே நம்ம ஹம்ஸ் போட போகிறோம். மேக்ஸிமம் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். அதை நீங்கள் போடுற விதத்தில் தான் இருக்குது. ஓகேவா? கீழே ஒரு லைனை போட்டுட்டு இதுக்கு உள்ளேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் எடுங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் எடுத்துட்டு அந்த லைனில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒயின்ஸ் போட போகிறோம். முடிச்சுட்டு இந்த லைனுக்கு கீழேயும் நம்ம ஹம்ஸ் போட போகிறோம். ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு லைன், அதுக்கு கீழே ஒரு லைனை போட்டு நம்ம இன்னும் திக் லைன் கொடுக்கலாம், அதாவது போல்டு லைன் கொடுக்கலாம். அதுக்கு கீழே ஒரு லைன் போட்டு ஒரு ஹம்ஸ் போட்டு டாட் வச்சு இந்த ஸ்பேஸையும் வந்து ஃபில் பண்ணி இந்த டிசைனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நம்ம நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிசைன் வந்து அங்கே எடுத்த மாதிரியே இப்படி ஒரு
கர்வியாக ஒரு லைனை போட்டுட்டு அந்த கர்வி லைன் ஃபுல்லுமே நம்ம வந்து ஒயின்ஸ் கொடுக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம இந்த சைடும் போடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல ஒயின்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த டிசைனில் போட்ட மாதிரி நம்ம வந்து ஹார்ட் டிசைன் ஒன்றும் சைடில் போடண்டா. இது வந்து ஒரு அரபிக் டிசைன். இதில் நம்ம வந்து இதோடய முடிச்சிடலாம். இனி நெக்ஸ்ட் டிசைன் வந்து அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம வந்து கர்வி லைன் போட போகிறோம். போட்டுட்டு இந்த மாதிரி போட போகிறோம். ஆல்ரெடி இந்த டிசைன் நம்ம படிச்சிருக்கோம். நம்ம இந்த டிசைனை வந்து எந்த கிளாஸில் படித்தோன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். பார்ப்போம் யார் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போது இது முடிச்சுட்டு இந்த பக்கத்தில் வந்து நம்ம டாட் வைக்க போகிறோம். ஹார்ட் வைக்கல, டாட் வைக்கிறோம். ஓகேவா? டாட் வச்சு இந்த டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இனி நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஃபஸ்ட் இப்படி போட்டுட்டு நம்ம இந்த லீஃப் டிசைனை போடுவோம். போட்டுட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிற இடத்த ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அது கீழே இன்னொரு லைன் போடுவோம். லைன் போட்டுட்டு ஹம்ஸ் போடுவோம். ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கு கீழே நம்ம இங்கே இப்படி ஒரு லைனை போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் இப்படி ஒரு லைன், இதுக்கு இந்த சைட்லேருந்து இப்படி ஒரு லைன், அதே அளவில் இந்த சைட்லேருந்து ஒரு லைன், இங்கே இருந்த ஒரு லைன் அதே சைடில் இந்த பக்கம் இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம டாட் வைக்க போகிறோம். ஓகே, இப்படி போட்டுட்டு இனி வந்து இந்த பிளேஸில் நம்ம இப்படி போடலாம். ஓகே, போட்டுட்டு இதுக்குள்ளே இந்த இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுக்கு கீழே இப்படி போட்டு நம்ம இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த இடத்த நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஹோம்ஒர்க் பண்ணி அனுப்பும்போது கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்புங்க. இனி நான் நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து ஓகே, இனி வந்து இங்கே இப்படி ஒரு லைன் போட்டுடலாம்.
இங்கேருந்து இப்படி ஒரு லைன் போட்டுடலாம். லைன் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா இந்த லீஃபை வந்து நம்ம இது ஃபுல்லாகவே இப்படி கொடுத்துக்கலாம். ஷேப்பெல்லாம் வேண்டாம், சும்மா கொடுத்துக்கோங்க. நம்ம இலையெல்லாம் வந்து ஒரு இடத்துல கூடி கடந்தால் எப்படி இருக்கும், அதை போல் சும்மா போடுங்க. ஓகே, போட்டுட்டு இந்த நடுவில் இந்த இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதுக்கு உள்ளே நம்ம இப்படி போட போகிறோம். இது போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம டாட் வைக்கிறோம். டாட் வச்சுட்டு இங்கே ஒரு லைன் கூட போட்டு இந்த லைனை போல்டு பண்ணுங்கள். போல்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த இடத்த க்ளோஸ் பண்ணி இங்கே ஒரு ஹம்ஸ் போட்டு இங்கே டாட் வச்சு இந்த டிசைனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இனி அடுத்த நெக்ஸ்ட் 2 டிசைனும் வந்து என்னென்னா உங்களுக்கான க்ரியேட்டிவ் ஒர்க்கு. இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து என்னென்னா க்ரியேட்டிவ் ஒர்க்கு. இந்த 2 டிசைனும் வந்து உங்களுக்கான க்ரியேட்டிவ் ஒர்க்கு. நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவ் மைண்டை வந்து யூஸ் பண்ணி சூப்பராக நீங்களே ஒரு டிசைனை இதில் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இந்த வீடியோக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா வந்து நான் போட்டிருக்க இவ்வளோ டிசைன்ஸையுமே நீங்கள் போட்டு அப்புறம் இந்த க்ரியேட்டிவ் ஒர்க்கையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணி மொத்தமாக நான் எத்தனை டிசைன் போட்டிருக்கேன் 16, அதாவது நான் 14 டிசைன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 2 டிசைனை கூட ஆட் பண்ணி நீங்கள் எனக்கு வந்து 16 டிசைனை நீங்கள் மொத்தமாக எனக்கு சென்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி ரீசென்ட் பண்ணுவேன். நான் எந்த பிளேஸ்லாம் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேனோ அந்த பிளேஸ்ல எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணுவேன், கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.